ஜிம் கார்பெட் எழுதிய லாலாஜி ஸ்டோரியுடைய சம்மரியை சிம்பிளாக இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோரியுடைய சம்மரி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம லிசன் பண்ணும்போது இந்த ஸ்டோரியை ரொம்ப நம்ம எளிமையாக நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். 1870 ஜிம் கார்பெட் பிறந்திருக்கிறாரு. 1905 இறந்துட்டார். இந்த ஜிம் கார்பெட் தான் இந்த ஸ்டோரியுடைய ஆத்தர். இந்த ஸ்டோரி எழுதியது இவர் தான். இந்தியாவில் வாழ்ந்த இங்கிலீஷ் பேரண்ட்ஸ்க்கு பிறந்தவர் தான் இந்த மேன் ஈட்டர் ஆஃப் ஹியூமன் அண்ட் மை இந்தியா இந்த மாதிரி நாவல் எழுதியிருக்கிறாரு. மை இண்டியாங்கிற புக்கிலிருந்து எடுக்கப்பட்டது தான் நான் பார்க்கக்கூடிய இந்த ஸ்டோரி லாலாஜி எடுக்கப்பட்டது. இந்த ஸ்டோரியோடைய கான்செப்ட் வந்து கிராட்டிடியூட். கிராட்டிடியூட் அப்படின்னா இட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தேங்க்ஃபுல்னஸ். ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு உதவி செய்கிறாருன்னா திரும்ப அவருக்கு உதவி செய்யணும், இல்லைனா நன்றி விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். இட் இஸ் அ கிரேட் வேர்ச்சு ஃபவுண்ட் மோர் இன் இந்தியன் போர். இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஏழை மக்கள்கிட்ட தான் இந்த மாதிரியான குணம் இருக்கும். அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சோம்னா உதவி செய்வாங்க, நன்றி விசுவாசமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இந்த ஸ்டோரியில் வந்து ஜிம் கார்பெட் இந்தியாவில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு பர்சனை பார்க்குறாரு. அவருக்கு இவர் உதவி செய்கிறாரு, திரும்ப அவர் இருக்கிறாருங்கிறது தான் இந்த ஸ்டோரி நமக்கு சொல்லுது. ஜிம் கார்பெட் மீட்ஸ் லாலாஜி. இப்போ அந்த லாலாஜிங்கிற இந்தியன் மேனை ஜிம் கார்பெட் எப்படி சந்திக்கிறார் பார்க்கலாம். ட்ரெயின் இஸ் கம்மிங் லேட் டு மொக்கிமா காட் ஃப்ரம் சமாரியா காட். சமாரியா காட் அப்படிங்கிற இடத்துல இருந்து மொக்கிமா காட்டுக்கு ட்ரெயின் ரொம்ப லேட்டாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. எந்த நேரத்துக்கு அந்த ட்ரெயின் வரணுமோ அந்த நேரத்துக்கு ட்ரெயின் வரலை. அதனால் ஒரு 5 minutes லேட்டாக வருது. இந்த ட்ரெயினுக்காக நிறைய பேசஞ்சர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜிம் கார்பெட் ஸ்டாண்ட்ஸ் ஆன் த ரயில்வே பிளாட்ஃபார்ம். ஜிம் கார்பெட் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இப்போது இந்த ட்ரெயின் வர்றதை பார்க்குறாரு. இந்த ட்ரெயின் நோக்கி ஒரு கூட்டம் நேராக போகிறத பார்க்குறாரு. He watches the passengers running towards the train. A thin man, லாலாஜி. லாலாஜியோட உடம்பு ரொம்ப தின்னாக ரொம்ப மெலிவாக தான் காணப்படும், ஏன்னா அவருக்கு நோய் இருந்ததுனால. A thin man walk towards the ramp. ரேம்ப்னா அந்த பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மை நோக்கி வேகமாக போகிறார். அங்கே நிறைய மக்களும் கூட்டமாக போயிட்டு இருக்கிறாங்க அந்த ட்ரெயினை நோக்கி. லாலாஜி லுக்டு லைக் சிக் மேன். ஆனால் அந்த லாலாஜிங்கிற அந்த தின்மேனை பார்த்தா ரொம்ப நோய்வாய்ப்பட்ட மாதிரி இருக்கிறார். He had a bundle of cloth tied with handkerchief round his shoulder. அவருடைய தோள்பாட்டையில் ஒரு பண்டில் ஆஃப் க்ளோத், அதாவது துணிப்பை இருக்குது. அந்த துணிப்பை எப்படி இருக்குன்னா, தன்னுடைய ஹேண்ட்கர்ச்சிஃபை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அதில் நிறைய துணிகளை போட்டு நல்ல ஒரு பண்டில் மாதிரி சுருட்டி தன்னுடைய தோள்பாட்டையில் தொங்க போட்டிருக்கார். லாலாஜி வாஸ் வேரிங் அ பேட்ச் சூட். அவர் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு அணிஞ்சிருக்கார். அந்த ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக நிறைய ஓட்டையாக இருந்திருக்குது. அதெல்லாம் ரொம்ப தைத்து தான் வந்து அந்த ஷர்ட்டு பேண்ட்டை போட்டிருக்கார். லாலாஜி மிஸ் த ட்ரெயின் பட் வாக்கிங் டுவர்ட்ஸ் கேஞ்சஸ். ஆனால் எல்லா பேசஞ்சர்ஸும் அந்த ட்ரெயினை நோக்கி போனாங்க, ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டாங்க. ஆனால் ட்ரெயினை நோக்கி போன அந்த லாலாஜி ட்ரெயினுக்குள்ளே ஏற எங்கே போகிறார் அப்படின்னா, அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு கங்கை நதி ஓடுது. அந்த கங்கை நதி நோக்கி போகிறார். He sat on the shore of the Ganges. அந்த கங்கை நதி கரையில் அப்படியே உக்காந்துட்டார். Jim Corbett asked him to catch the train. Lalaji replied that he was going to die, so he didn't want the train. இந்த பர்சனை பார்த்து கொண்டே இருந்த அந்த ஜிம் கார்பெட் வேகமாக லாலாஜிட்ட போய் சொல்கிறாரு, நீங்கள் அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ட்ரெயின் வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு லாலாஜி சொல்கிறாரு, எனக்கு ட்ரெயின் வேண்டாம், ஏன்னா நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டு ஜிம் கார்பெட்டுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபர்தராக கேட்குறாரு லாலாஜிட்ட, ஹவு லாலாஜி க்யூர்ஸ் ஃப்ரம் காலரா. ஸோ லாலாஜிக்கு வந்து காலராங்கிற நோய் இருந்ததுனால அவர் வந்து நான் இறக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறார். Jim Corbett found that Lalaji suffers from cholera. Jim works here for 10 years. Many people in his village die due to fear of cholera than the actual disease. ஜிம் கார்பெட் வந்து லாலாஜிட்ட என்கொயரி பண்ணுறாரு, எதற்காக நீங்கள் சாக போகிறீங்க, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு. லாலாஜி பதில் சொல்கிறாரு, எனக்கு வந்து காலரா நோய் இருக்கிறதுனால என்னால் பிழைக்க முடியாதுன்னு சொல்கிறார். மேலும் இந்த ஜிம் கார்பெட் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் 10 வருடமாக வேலை செஞ்சுட்ருக்கிறார். காலரா வந்து லாலாஜிக்கு மட்டும் வரல, நிறைய பேருக்கு வருது. ஜிம் கார்பெட் வேலை செய்யக்கூடிய இந்த ஏரியா, அந்த மொக்கிமா காட்டில் வந்து நிறைய பேருக்கு காலரா பரவுனது. ஆனால் காலராவால் இறந்தவங்களை தவிர நமக்கு காலரா வந்துருமோன்னு பயத்தில் நிறைய பேர் இறந்தாங்க.
அதனால் காலரா வந்து ஒருத்தர் மனிதனை ஒன்றும் சாகடிக்காது, அதுக்கு நம்ம பயப்படக்கூடாது, ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். He helped Lalaji to recover the disease. He took to his Punga school's house. ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு சர்வன்ட் குவார்ட்டர் இருக்குது, அந்த பில்டிங். அந்த பில்டிங்கை லாலாஜியை கூட்டு போகிறார். ஏன்னா லாலாஜிக்கு ஏற்பட்ட அந்த குணப்படுத்துறத அவர் ஹெல்ப் பண்ணுறார். அதனால் புங்கா கூலி ஹவுஸ் கூட்டு போகிறார். புங்கா கூலிஸ் ஹவுஸ்னால் நல்லா ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்ஸ் வந்து நோயாளிகள் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நல்ல ஒரு எல்லா வசதியும் ஃபேன் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ரூம். அந்த ரூமுக்கு கூட்டு போகிறார். ஜிம் ஆல்ரெடி ஹாஸ் 3 காலரா பேஷண்ட்ஸ். லாலாஜி மட்டும் ஜிம்முக்கு வந்து காலரா பேஷண்ட் கிடையாது. ஜிம்முக்கு ஏற்கனவே ஒரு 3 பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்களையும் இவர் டேக் கேர் பண்ணுறார். அதனால் லாலாஜியை டேக் கேர் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஜிம் கேவ் லாலாஜி ஃபெய்த் அண்ட் கான்ஃபிடென்ஸ் அஸ் மெடிசின் டு கியூர் த டிசீஸ். எப்போதுமே காலரா நோய்க்கு வந்து மெடிசின் மட்டும்தான் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெடிசினை வந்து லாலாஜிக்கு கொடுக்கல ஜிம். அதற்கு பதிலாக ஃபெய்த் அண்ட் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கையும் தனக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய நோய் வந்து குணமாகுங்கிற அந்த நம்பிக்கையை வந்து ஊட்டி தான் வந்து லாலாஜிக்கு ஏற்பட்ட அந்த நோயை வந்து குணப்படுத்துகிறார். லாலாஜி ஸ்டேட் வித் ஜிம் ஃபார் 1 month. 1 மாதமாக ஜிம்மோட ஸ்டடியில் தான் லாலாஜி இருக்கார். அதனால் ஜிம் வந்து லாலாஜிக்கு ஏற்பட்டுள்ள அந்த நோயை வந்து குணப்படுத்துகிறார். லாலாஜி ஸ்கியூர்டு ஃப்ரம் காலரா வித் ஹெல்ப் ஆஃப் ஜிம். அதனால் ஜிம்மோட உதவினால் லாலாஜிக்கு ஏற்பட்ட அந்த நோய் வந்து குணமாக்கப்பட்டது. ஹூ இஸ் லாலாஜி? இப்போ லாலாஜியோடைய பர்சனல் லைஃப்பை நம்ம பார்க்கணும். லாலாஜி யார்? எப்படி இந்த நோய்க்கு வந்து அடிமையானார்? ஏன் இந்த அளவுக்கு வந்து சாக போகிற நிலைமைக்கு இருக்கிறார் அப்படின்னு. லாலாஜி நரேட்டட் ஹிஸ் பாஸ்ட் லைஃப் டு ஜிம். ஸோ லாலாஜிக்கு ஏற்பட்ட அந்த நோய் வந்து குணமானதுக்கப்புறம் தன்னை பற்றி ஜிம்மிட்ட பேச ஆரம்பிக்கிறார். லாலாஜி said he was once a rich merchant. He lost all his wealth after his partner robbed him. After his wife died, he had a son. He wanted to put him in a good school. One day he was traveling alone on a train. He caught a cholera. ஒரு நாள் வந்து ஜிம்மு வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஜிம்முட்ட லாலாஜி சொல்கிறாரு, நான் வந்து ஒரு பெரிய பணக்கார வியாபாரியாக இருந்தேன் எங்கள் ஊரில். அப்படி இருக்கும்போது என்னோட வியாபாரத்தில் முன்ன தெரியாத ஒருத்தரை அந்த பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்பாக போட்டுவிட்டேன். பார்ட்னராக ஒருத்தரை போட்டதுக்கப்புறம் ஒரு நாள் நாங்கள் குடும்பத்தோட கோயில்களுக்கு சுற்றி பார்க்க வர்றதுக்கே 1 வாரம் ஆச்சு. திரும்ப வீட்டுக்கு வரோம். நான் வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த கடைகள் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே என் கூட இருந்த பார்ட்னர் திருடி போயிட்டான். மேலும் நான் வந்து கொஞ்சம் பணமும் வச்சுருந்தேன், அந்த பணத்தையும் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னார். அதனால் என் பிஸ்னஸ் ரொம்ப அதில் பெரிய இழப்பு வந்துருச்சு. இந்த விஷயத்துக்கு அப்புறம் என் மனைவி இறந்துட்டா. எனக்கு இருக்கக்கூடிய மகனை வந்து நல்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முடியாத அளவுக்கு நான் ரொம்ப மோசமாக போயிட்டேன். இதனால் என்னோடய வாழ்க்கையே ரொம்ப தலைகீழாக போயிடுச்சு. எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையும் போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த காலரா நோய் என்னைய தாக்குச்சு அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் நான் வந்து சாகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன்னு சொல்கிறார். ஆனால் உங்களுடைய உதவினால் நான் இந்த லைஃப்பை நான் மறுபடியும் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறார். ஹி வாண்டட் டு ஸ்டார்ட் த மெர்ச்சன்ட் அகைன். ஆனால் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஜிம்மிட்ட வந்து லாலாஜி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் மறுபடியும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு சில பணம் வேணும், யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்ட உடனே ஜிம் கார்பெட் லாலாஜிக்கு 500 ரூபாய் கொடுத்தார். ஏன்னா இப்போதைக்கு உதவி செய்கிறதுக்கு ஜிம் மட்டும்தான் இருக்கார். அதனால் லாலாஜிக்கு ஜிம் 500 ரூபாய் கொடுத்துருக்காரு அந்த வியாபாரத்தை மறுபடியும் தொடங்குறதுக்காக. இதை வாங்கின உடனே லாலாஜி ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்போ லாலாஜி ஜிம்முக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு, நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த 500 ரூபாயை 1 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன், இன்ட்ரெஸ்டோடு அது வட்டியோடு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அதற்கப்புறம் லாலாஜி தன்னுடைய ஹோம் டவுனான கயாவுக்கு கிளம்பிட்டார். ட்ரெயினில் லாலாஜியை ஜிம் கார்பெட் தான் வந்து அனுப்பி வைக்கிறாரு தன்னுடைய சொந்த ஊருக்கு. லாலாஜி பிகேம் அ ரிச் மெர்ச்சன்ட் அகெயின். கயாவுக்கு போன லாலாஜி வந்து ரொம்ப சீக்கிரத்தில் என்ன பண்ணுறாரு, அந்த கிரெயின் பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதாவது அரிசி வியாபாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஹி ஸ்டார்டட் அ நியூ கிரெயின் பிஸ்னஸ் வித் 4 annas per bag. ஒரு பேக் வந்து 4 anna அப்படிங்கிற ப்ரைஸில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. He soon became a rich merchant. அதற்கப்புறம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் ஒரு பணக்கார வியாபாரியாக ஆகிறார். He married the daughter of a rich merchant of Patna. அதற்கப்புறம் ஏற்கனவே இவருக்கு ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அதனால் மறுபடியும் கல்யாணம் ஒன்று பண்ணுறாரு. பார்ட்னர் இருக்கக்கூடிய இதே வியாபாரத்தில் ரொம்ப பெரும் பணக்காரர் இருக்கக்கூடிய மகளை வந்து கல்யாணம் பண்ணுறாரு. அதற்கப்புறம் தன்னுடைய மகனை ஒரு நல்ல பள்ளியில் சேர்க்குறாரு. Now Lalaji came to meet Jim.
இப்போ இந்த மாதிரி மறுபடியும் அவர் லைஃப் ரொம்ப செல்வ செழிப்பாக ஆனதுக்கப்புறம் லாலாஜி யார் வந்து இவருக்கு உதவி செஞ்சாங்களோ அவங்கள வந்து மீட் பண்ண வரார். ஹி தேங்க்டு ஜிம் ஃபார் ஹெல்பிங் எ டயர் நீட். ஸோ ஆபத்து நேரத்தில் உதவின இந்த லாலாஜிக்கு, அதாவது ஜிம்மு வந்து லாலாஜிக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு. அதே மாதிரி இப்போ அந்த செய்த நன்றியை மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக மறுபடியும் இந்த லாலாஜி ஜிம்மை பார்க்க வரார். லாலாஜி ரிட்டர்ன் த 500 rupees வித் இன்ட்ரெஸ்ட் 25% டு ஜிம். ஸோ ஜிம்முக்கு தான் வாங்கின கடன் 500 ரூபாய் ப்ளஸ் 25% இன்ட்ரெஸ்ட்டோட அவரோட கையில் வைக்கிறார். ஆனால் அவர் ப்ராமிஸ் பண்ணபடி இது 12 மாதம் ஆகலாம், அது 1 வருஷம் ஆகலாம். 1 வருஷத்துக்குள்ளேயே என்ன பண்ணுறாருன்னா பணக்காரனாகி தான் வாங்கின அந்த 500 ரூபாயை திரும்ப கொடுக்குறார். லாலாஜி ஆல்சோ விஷ் டு சென்ட் 1 basket ஆஃப் குட் மேங்கோஸ் ஆஸ் அ டோக்கன் ஆஃப் கிராட்டிடியூட் டு ஜிம் எவ்ரி இயர். அதற்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் செஞ்ச அந்த நன்றியை நான் மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் நான் ரொம்ப சுவையான மாம்பழங்கள் ஒரு கூடை முழுவதும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி அந்த லாலாஜி ஜிம்முக்கு நன்றி சொல்லி கிளம்புறார். ஸோ இப்படி தான் வந்து ஜிம் கார்பெட் வந்து ஒரு இங்கிலீஷ்காரராக இருந்தாலும் ஒரு ஏழையான இந்தியன் மேன் லாலாஜிக்கு உதவி செய்கிறது எந்த அளவுக்கு வந்து லாலாஜி லைஃப் மாறி இருக்குது அப்படிங்கிறது இந்த ஸ்டோரி மூலமாக நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். மேலும் எந்த அளவுக்கு வந்து லாலாஜி வந்து நன்றி விசுவாசமாக இருக்கிறாருங்கிறதே நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம் இந்த லாலாஜிங்கிற ஸ்டோரியில இருந்து. Thank you for watching.